ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கரண்ட்டாக நடந்துகிட்டு இருக்க இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் தான். ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா கராச்சியோட இண்டெக்ஸ் வந்து முடியும் போது ஆக்சுவலாக வந்து ஒரு 3.5% ஏறி முடிஞ்சிருந்தது. ஆக்சுவலாக வந்து ஒரு 3 மணிக்கு வரைக்குமே அவன் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்துகிட்டு இருந்தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கொஞ்சம் ரெட்லேயும் இருந்துகிட்டு இருந்தது. பட் எண்ட் ஆஃப் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5% ஏறி முடிஞ்சிருந்தது. ஏதாவது நியூஸ் இந்த மாதிரி சீஸ்ஃபயர் வரும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல. பட் நம்ம மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருந்தது அப்படின்னா, எண்ட் ஆஃப் டே நம்ம ஸ்டாக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்டாக் லாங்கு, அன்வைண்டிங் ஒரு 72 அண்ட் ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 56, ஷார்ட் கவரிங் ஒரு 60. ஸோ ஒரு இந்த ஒரு வியூவை பார்க்கும்போது நியராக எந்த பக்கம் நம்ம நிற்கிறது அப்படின்றதுனே தெரியல. ஓகேங்களா, ஒரு 90 ஸ்டாக் வந்து ஷார்ட்டுக்கும் ஒரு 90 ஸ்டாக்குக்கு லாங்குக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, நியராக பார்க்கும்போது. ஸோ இதுதான் மேபி மார்க்கெட் வந்து டைரக்ஷனே தெரியாமல் ஃப்ரைடே வந்து திணறிட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரு 3/4% 1% மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். பட் அதுக்கு மேலே மார்க்கெட் விழாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த டென்ஷன் முழுக்க ரொம்ப பெருசாக போகாது அப்படின்றது வந்து நானும் நினச்சேன். ஸோ நல்ல வேலை, தேங்க் காட். ஸோ சீஸ்ஃபயர் வந்து வந்திருந்தது. பட் நேற்று நைட் என்னமோ சீஸ்ஃபயர் வயலேஷன் சொல்லிட்டு பாகிஸ்தான் இந்த மாதிரி அகைன் அட்டாக் பண்ணாங்க. அகைன் வந்து ஒரு நைட் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 11:30 12க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸு இந்த மாதிரி சீஸ்ஃபயர் வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம், ஏன்னா இது வரைக்கும் எந்த அட்டாக்கும் இல்லை அப்படின்றத நம்புகிறேன். ஸோ இது வந்து தொடரும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஃப்ரைடே நம்ம மார்க்கெட் ஒரு கேப் டவுன் தான். மார்க்கெட் வந்து இறங்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ மார்க்கெட் இறங்கி ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சில் ஒரு மாதிரி கன்சாலிடேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அன்றைக்கி டேயில் கூட ஒரு சில அட்டாக்ஸ் வந்து இருந்தது. நான் ஃப்ரைடே சொல்கிறேன். பட் இருந்தும் மார்க்கெட் வந்து பெருசாக ஃபர்தராக வந்து பிரேக் ஆகலை. அங்கே கராச்சி மார்க்கெட் வந்து டவுனில் தான் இருந்தது, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்தது. எண்ட் ஆஃப் ஈஓடியில் அங்கே ஒரு 3.5% ஏறி இருந்தது. நம்ம மார்க்கெட் மேபி நாளைக்கு ஒரு ரெக்கவர் கொடுக்கலாம். பட் இந்த ரெக்கவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய கால் வந்து செல் பண்ணியிருந்தாங்க. இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா ஃபஸ்ட் அந்த கால் செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியேறுவாங்க. வெளியேறினதுக்கப்புறம் தான் ஸ்லோவாக தான் அந்த ஷார்ட் கவரிங் இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். பட் சின்ஸ் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் அந்த எல்லா விஷயமும் தெரியும். ஓகேங்களா, வேகமாக ஷார்ட் கவர் நடக்குதா இல்லை நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ஷார்ட் கவர் எடுத்து நடத்துதா அப்படின்றது தெரியணும். ஸோ நிஃப்டிக்கு ஒரு 450 பாயிண்ட்டுக்கும், சென்செக்ஸ் வந்து ஒரு 1100 110 பாயிண்ட்டுக்கும் ஸ்டாடல் ப்ரீமியம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வால்டைல் மூவ் வந்து மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். ஃப்ரைடே ஒரே ஒரு விஷயம், நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்தியன் ஃபாரின் ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஷேடாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 பில்லியன் நினைக்கிறேன். ஸோ இதுக்கான காரணம் முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு பெருசாக எஃப்ஐஐ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வெளியே போயிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக அந்த மாதிரி இருக்காது. பட் 84.3லேருந்து 86.2 வரைக்கும் ஏறி இருந்தது. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ரீசெண்ட் டேஸில் ஒரு பெரிய ஸ்பைக்கு. இந்த ஸ்பைக் அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவே கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. நாளைக்கு மேபி குறையிற பட்சத்தில் நம்ம மார்க்கெட்டில் மேபி வந்து கேஷ் உள்ளே வரலாம். ஸோ இந்த ஒரு பதற்ற சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையிற பட்சத்தில் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல சைன் வந்து இருக்கலாம் அப்படின்றது வந்து நினைக்கிறேன். அண்ட் ஒரே ஒரு போர்ஷன் இந்த மிட் கேப் நிஃப்டியில் ஃப்ரைடே எடுத்தேன், ரொம்ப தவறுதலாக எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நான் எடுக்கும்போது மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆக்சுவலாக வந்து ஒரு ஹெட்ஜாக தான் போட்டேன். என்ன சொல்கிறது, ஒரு டெபிட் ஸ்ப்ரெட் தான் போட்டேன். என்னோடய செல்லுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஆகிடுச்சு, செல் ஆகிடுச்சு. பட் என்னோடய பைலக் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ரிஜெக்ட் ஆகிட்டு ஒரு 10-15 செகண்டுக்குள்ளே நான் போடுற பட்சத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லிப்பேஜ்லேயே போயிடுச்சு. ஸ்லிப்பேஜ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபா இருக்குது. மார்க்கெட் சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் நிஃப்டி ஏறி இருந்தது. நான் எடுக்கும்போது மிட் கேப் நிஃப்டி கிட்டத்தட்ட 11,820 என்னமோ தான், 220 பாயிண்ட் மார்க்கெட் ரெக்கவர் ஆகியுமே 4000 ரூபா அதில் லாஸ் இருக்குது. ஒரே ஒரு சென்செக்ஸில் ஒரு பொசிஷன் இருக்குது. அவன் வந்து பார்த்திங்கன்னா நேற்று பார்க்கும்போது ஒரு 7500 8,000 என்னமோ நெகட்டிவில் இருந்தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீனாக வந்துட்டான். பார்க்கலாம் என்ன மாதிரி அது வந்து இருக்கும் அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஸ்ட்ராடல் நிஃப்டியோட சென்செக்ஸோட ஸ்ட்ராடலை பார்த்துடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 9:15க்கு 1373 ரூபாய்க்கு இருந்தது. நல்லாவே டிகே இருந்தது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவு மார்க்கெட் வந்து விழலை அப்படின்றது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அது ஸ்ட்ராடல் ப்ரீமியமில் இருந்தது. ஒரு 1097 ரூபா வரைக்கும் வந்துட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபா 70 ரூபா வரைக்கும் அகைன் வந்து அந்த ப்ரீமியமில் ஸ்பைக் இருந்தது. எஸ் அஃப்கோர்ஸ் 2 நாள் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது நியூஸ் வர பட்சத்தில் மார்க்கெட் மேபி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால பொசிஷன் வந்து நிறைய பேர் வெளியே வந்திருக்கலாம் அப்படின்றது வந்து இந்த ஒரு சின்ன ஸ்பைக் தெரியுது. ஸோ ஆப்ஷன் செயினில் நிஃப்டி இது ஃபஸ்ட்டு 24,000 அட் த மணி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 450 பாயிண்ட் வச்சிருக்கு. மேலே கீழே ஒரு 450 பாயிண்ட்டுக்கு ரேஞ்ச் எதிர்பார்க்கப்படுது. பட் நான் சொல்லியிருந்தேன் கால் சைடில் ஒரு ஹெவியாக வந்து செல்லிங் வந்து இருந்ததை பார்க்க முடியுது. புட்டில் கிட்டத்தட்ட வந்து 24,000 நல்ல ஒரு சாலிடான ஒரு சப்போர்ட் வந்து இருந்திருக்கு. நல்லாவே தெரிஞ்சது த்ரூ அவுட் டே மார்க்கெட் என்ன தான் புஷ் பண்ணி டவுன் போனாலும் ஸோ அந்த 24Kக்கு மேலே மார்க்கெட் வந்து ரெசிலியன்ட் ஆச்சு. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம்.
அண்ட் சென்செக்ஸில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கால் செல்லிங் வந்து தாராளமாக ஹெவியாக வந்து இருந்ததை பார்க்க முடியுது. பார்க்கலாங்க, ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு ரேஞ்ச் இருக்குனால ஒரு 1000 பாயிண்ட் நாளைக்கு ரெக்கவர் ஆனாலும் இது வந்து பெரிய விஷயமா பார்க்க வேண்டாம் அப்படின்றது தான், ஓகேங்களா. ஏன்னா அந்தளவு ப்ரீமியம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜிஸே மார்க்கெட்டில் வந்து நல்லாவே இருக்குது, ஓகேங்களா. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 76,000 புட்டுலாம் வந்து ரொம்ப நேரமாகவே 150 ரூபாய்க்கு இருக்குது, ஓகேங்களா. ஸோ 76,000ன்றது ரொம்ப அதிகம். ஒரு 3500 பாயிண்ட்டுக்கு அங்கிட்டு இருக்க ஒரு புட் ஆப்ஷன் 150 ரூபா அப்படின்னா 3000 ரூபா ஒரு செல்லிங் பண்ணோம் அப்படின்னா ஸோ நாளைக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து ப்ரீமியமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம், ஓகேங்களா. பட் சின்ஸ் வந்து டென்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, எக்கனாமியில் இருக்குது, ஸோ நியூஸஸ் ஃப்ளோ ஆகும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அவ்வளோ ப்ரீமியம் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் ஒரு 3500 பாயிண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதை கண்டிப்பாக செல்லர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் ஒரு ஐடியா தான். ஸோ ஐவி ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மேலே போகிற மாதிரி தாங்க இருக்குது, ஃப்ளாட் டு அப் சைட் மாதிரி தான் இருக்குது. ஏதாவது இந்த மாதிரி சீஸ்ஃபயர் நியூஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா ரெக்கவர் ஆகும் அப்படின்றது வந்து தாராளமாக தெரியுது. பட் பார்க்கலாம். அண்ட் எக்ஸிட் நிஃப்டி இது வரையும் ஒரு மாதிரி +2 அப்படின்ற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி ஃப்ரைடே நம்மளோட ஹோல்டிங் வந்து இது எதிர்பார்க்கப்பட்டது தான். ஒரு 265 பாயிண்ட் நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னா ஒரு 2600 கோடிக்கு மேலே செல் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 2600 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. கேஷ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் வெளியே போயிருக்க மாதிரி இருக்குது. பட் நம்ம டிஐஐ டபுள் த குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க. பார்க்கலாம், அங்கே மார்க்கெட் மேபி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெக்கவர் ஆகும்போது அவங்களுடைய நெட் பொசிஷன் க்ரீனில் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இந்தியா விக்ஸ் நேற்றுமே ஒரு 3% வந்து ஏறி இருந்தது. இது வந்து ஸ்லைட்டாக மார்க்கெட்டில் வால்டிலிட்டி இன்னும் இருக்குது. நியராக ஒரு 22 அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அதிகம். பட் பார்க்கலாம், இந்த சீஸ்ஃபயர் நியூஸ் வந்ததுனால மேபி வால்டிலிட்டி கிராஷ் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் ப்ரீமியமும் எரோடாக வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் நிஃப்டியோட ஸ்டாடல் 450, சென்செக்ஸ் ஸ்டாடல் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் 1100. அண்ட் ஸ்கியூ கூட வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட் டு அப்சைட் மாதிரி தான் இருக்குங்க. அண்ட் டெக்னிக்கல்ஸை பொறுத்த மட்டுக்கு லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுங்க. இது நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட் அப்படின்றதுனால மேபி இந்த டெக்னிக்கல்ஸ்க்கு பெரிய வேலை இருக்காது அப்படின்றத நம்புகிறேன். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸ் ஓஏ அதாவது ஃபியூச்சர்ஸ் விஷயங்களை பார்க்கும்போது நிஃப்டி இறங்கியிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. இஸ் அஃப்கோர்ஸ் மார்க்கெட்டில் ஷார்ட் இருந்திருக்கும். பட் வந்து இந்த ஃபியூச்சர் ரெசஸ் ஸ்பாட்டில் -66 இருந்த அந்த பாயிண்ட் வந்து +84 மாறி இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேஸாக வந்து ரொம்ப பேரிஷ் இல்லை அப்படின்றது இது மூலமாக நான் பார்க்குறேன். பேங்க் நிஃப்டி நியராக 1% அளவு விழுந்திருக்கு. பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ இந்த ஃபியூச்சர் ஸ்பாட் பாயிண்ட் வந்து நியராக -181லேருந்து +213 மாறி இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் மார்க்கெட் வந்து யூட்டர்ன் அடிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால தான் வரும் வாரம் இல்லை வர நாட்களில் பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்க வாய்ப்பு அதிகம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியாக இருக்கும் அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன். அண்ட் மிட் கேப் நிஃப்டி நேற்று அதிரிபதிலும் ஒரு 3/4% மேலே ஏறி இருக்குது. 2 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. அண்ட் இதோட பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் வந்து அந்த டெபிட் ஸ்ப்ரெட் எடுத்ததுக்கான காரணமும் என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இவன் இந்த மாதிரி எஸ்கலேஷன் நியூஸில் கூட இவனுடைய பிசிஆர் வந்து 1க்கு மேலே இருக்குது அப்படின்னா விச் இஸ் குட். அதனால தான் அந்த டெபிட் ஸ்ப்ரெட் எடுத்தேன். பட் அந்த ஸ்லிப்பேஜே எனக்கு 4000 5000 எனக்கு லாஸை கொடுக்கும் அப்படின்றது வந்து நினச்சே பார்க்கல. ஒரு லெக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இன்னொரு லெக் எக்ஸிக்யூட் ஆகலை. இது எப்போவுமே நடக்கிறது தான். நான் வந்து இருக்கோம் ஓகே இந்த மணியில் அது இந்த மணி கூட கிடையாது, அது அடுத்த மணி தான் வால்யூம் இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் போட்ட பட்சத்தில் எனக்கு வந்து ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. அதுக்கு பதிலாக என்னுடைய செல்லுக்கு வந்து ஆயிடுச்சு. மார்க்கெட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த ஒரு நிமிஷம் 9:16 நினைக்கிறேன் கரெக்டாக. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி வேகமாக ரியாக்ட் பண்ணவே எனக்கு வந்து மாற்றி ப்ரைஸ் வந்து வந்துருச்சு. பட் பார்க்கலாம், பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு நிஃப்டி ஷேடாக இருக்குது, பேங்க் நிஃப்டி ஷேடாக இருக்குது, அண்ட் மிட் கேப் நிஃப்டி ஸ்லைட்டாக ஷேடாக இருக்குது. இது நாளைக்கு வந்து மாறலாம் அப்படின்றது என்னோடைய கருத்து. குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. கிரிப்டோ நல்லாவே ரெக்கவர் ஆகிருக்கு. அண்ட் ஆல்ட் காயின்ஸும் நல்லாவே வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம். பட் ஈக்குவலாக வந்து பிட்காயினுக்கு போகிற கேஷ் ஆல்ட் காயினுக்கு போனால் தான் நல்லது. பிட்காயின் மட்டும் போகுது அப்படின்னா அதோட டாமினன்ஸ் அதிகமாகிற பட்சத்தில் பிட்காயின் மட்டும் நம்புகிறாங்க, ஆல்ட் காயின் நம்பலை அப்படின்றது இன்னைய நாள் வரைக்கும், அதாவது வந்து ஒரு 2 மாதமாக அப்படி தான் இருந்தது. ஸோ 73-74Kலேருந்து மிட் கேப் அது பிட்காயின் ஏறும்போது இந்த ஆல் காயின்ஸ் பெருசாக வந்து ஏறலை. ஸோ அந்த டாமினன்ஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. பட் இப்போ பிக்கப் ஆகிருக்கு. பார்க்கலாம் எந்தளவு இந்த டாமினன்ஸ் வந்து ஈக்குவலாக மாறும் அப்படின்றது. அண்ட் சிபிஐ டேட்டா இருக்குது இந்த வாரம் நிறைய நியூஸஸ் ஃப்ளோ ஆகுது. உஷாராக இருங்க, மேபி மார்க்கெட்டில் வால்டிலிட்டி இருக்கலாம்.
ஸோ இந்த சீஸ்ஃபயர் வந்துருச்சு, நம்ம மார்க்கெட் ரெக்கவர் ஆகலாம் அப்படின்றது தான். பட் கால் செல்லிங் அதிகமாக இருக்குது. மேபி அதை கொஞ்சம் ஸ்லோவாக ரெக்கவர் பண்ணிட்டு மார்க்கெட்டை இது பண்ணுவாங்க. எந்த வித ரிட்டன் அக்ரிமெண்ட்டு இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சீஸ்ஃபயருக்கு. பட் வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம் இது எந்த அளவு ஒரு ட்ரஸ்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு. கன்க்ளூஷனாக பார்க்கும்போது ஷார்ட் கவர் எதிர்பார்க்குறேன். அப்சைடு வந்து ஒரு மூவ் வந்து பெருசாக எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ செக் பண்ணுங்கள். இது என்னோட வியூ. உங்கள் வியூக்கு அப்புறம் உங்கள் ட்ரேடு எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.